السلام عليكم ورحمة الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد புகழும் புகழ்ச்சியும் பேரன்பும் பெருக்கிருபையும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். இன்னும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் பேரன்பு பெருக்கிருபை என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுவதற்காக அவனிடத்திலே நேசத்தை பெறுவதற்காக இந்த துன்யாவிலே வாழக்கூடியவர்களே, இந்த சமூகத்தில் ஒரு முஸ்லீம் பாவம் செய்யாமல் தவறுகள் செய்யாமல் மது அருந்தாமல் வட்டி வாங்காமல் அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பாதையிலே கழிக்கிறார். பெற்றோர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் அழகிய முறையில் நடந்து கொள்கிறார். இதற்கு காரணம் யார்? இவருடைய வாழ்க்கையை மாற்றியது யார்? இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தானே தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மட்டும்தான். ஏன்? இவர் இறைவனின் தூதர், இவர் உண்மையாளர், இவர் யாருக்கும் மாறு செய்ததில்லை, இவர் எல்லோர் இடத்திலும் பணிவாக நடப்பார், தன் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவார், இவர் நீதவான், இவரை பற்றி எந்த ஒரு மனிதரும் தவறாக பேச முடியாது. இவருடைய வாழ்க்கை, இவருடைய குணம், இவருடைய பண்பு பல மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. இவருடைய வாழ்க்கையில் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி, அழகிய குணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தூதரை, இப்படிப்பட்ட ஒரு நபியை இந்த முஸ்லீம் சமுதாயம் நேசிக்காமல் வாழ்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அற்ப மனிதர்களை நேசிக்கிறார்கள். நடிகர்களையும் நடிகரை நேசித்து இவர்களை ரோல் மாடலாக முன்மாதிரியாக வைத்து வாழ்கிறார்கள். இன்னும் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இந்த கூத்தாடிகளை இந்த உலகத்தை படைத்த அந்த ரஹ்மானுக்கு, அந்த அல்லாஹ்விற்கு ஒப்பாக்குகிறார்கள். அந்த அளவிற்கு நேசத்தை வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய நேசத்தை, இவர்களை நேசித்தால், இவர்களுடைய நடிப்பை பின்பற்றினால் முஃமினாக இறை நம்பிக்கை உள்ள அடியானாக மாற முடியுமா? தங்கத்தையும் வெள்ளியும் நேசித்தால் ஈமானுடைய தரஜாவை அடைய முடியுமா? ஒருபோதும் அடைய முடியாது. நபியை நேசித்தால் மட்டும்தான் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் என் மரணம் யார் கையிலே உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள ஒருவர் மூமின் கிடையாது. அது யாரு? நபியை நேசிக்காம, நபிக்கு கட்டுப்படாம, நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றாம, பெற்றோர்களை நேசித்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசித்து, பிற மனிதர்களை நேசித்து, இவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டை பின்பற்றுகிறார்களே, இவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களே, இவர்கள் மூமினாக மாட்டார்கள். இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ, யார் மீதெல்லாம் முஹப்பத் வைத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் அந்த மறுமை நாளே சிபாரிசு செய்ய மாட்டார்கள். நம்மை நேசித்த தாய், நமக்கு கஷ்டம் வந்தால் கவலைப்படக்கூடிய நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய உறவுகள், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நேசிப்பார்கள். ஆனால் அந்த மறுமை நாளிலே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. முஸ்லிம் சமூகமே, அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை கவனியுங்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அந்நாளிலே என்னை நேசித்த தாய், எனக்காக வேண்டி கண்ணீர் வடித்தவர்கள், என்னுடைய தாய், உறவு, இவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். இந்த உலகத்தில் நேசித்தவர்கள் எங்கே? அந்த மறுமையிலே எனக்காக வேண்டி இந்த உலகத்திலே கண்ணீர் வடித்த உறவுகள் எங்கே? என்னுடைய தாய் எங்கே? என்னுடைய தந்தை எங்கே? அந்த நாளிலே யாரும் சிபாரிசு செய்ய வரமாட்டார்கள். மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சென்று எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்கள் என்பார். ஆதம் பரிந்துரை செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய நண்பர் இப்ராஹிம் பரிந்துரை செய்ய மாட்டார்.
மூசா பரிந்துரை செய்ய மாட்டார், ஈசா பரிந்துரை செய்ய மாட்டார். இறுதியாக மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருவார்கள். அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விற்கு முன்பாக சஜிதாவிலே விழுவார். அந்த சமயத்தில் நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ரஹ்மான் சொல்வான், அந்த அரிசின் அதிபதி சொல்வான், யா முஹம்மத், யா முஹம்மத், இர்ஃபா ரஅஸக், உங்களுடைய தலையை சஜிதாவிலே இருந்து உயர்த்துங்கள். என்னிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்களா? உங்களுக்கு வழங்கப்படும். என்னிடத்திலே உங்களுடைய உம்மத்திற்காக வேண்டி, உங்களுடைய சமுதாயத்திற்காக வேண்டி என்னிடம் பரிந்துரை செய்கிறீர்களா? பரிந்துரை வழங்கப்படும். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் நேசித்து வாழ்ந்த ரசூல் சொல்வா, யா ரப்பி, யா ரப்பி, என் இரட்சகா, என் இறைவா, உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய சமுதாய மக்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி. நஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த நபியை நாம் நேசிக்காமல் வாழ்கிறோம். இந்த நபியின் மீது ஸலவாத் கூறாமல் இருக்கிறோம். இந்த நபியுடைய சொல்லையா மறிக்கிறோம். இந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாமல் இருக்கிறோம். இந்த நபிக்கா மாறு செய்கிறோம். நமக்காக வேண்டி கண்ணீர் வடித்தாரே என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதனை அடைந்து விடுமோ என்று கவலைப்பட்டாரே, என்னுடைய சமுதாயம் நரகத்திலே நுழைந்து விடுவார்களோ என்று கண்ணீர் வடித்தார்களே, கவலைப்பட்டார்களே. இப்படிப்பட்டவருக்குத்தான், இப்படிப்பட்டவருக்கு மட்டும்தான் எங்கள் உயிர் அர்ப்பணம். எங்களுடைய தாயை பற்றி, தந்தையை பற்றி தவறாக பேசினால் எங்கள் உள்ளங்கள் பொறுத்துக் கொள்ளும். ஆனால் நாங்கள் உயிரை விட நேசிக்கும் நபியை தவறாக சித்தரித்தால், தவறாக எழுதினால், தவறாக பேசினால் ஒருபோதும் எங்கள் கரங்கள் அவர்களை விடாது. ஏன்? நாங்கள் நேசித்து வாழக்கூடிய தூதர் ஒரே தூதர். இந்த நபியை நாம் நேசித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். உஹது போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை தாக்குவதற்காக எதிரிகள் வருகிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இந்த எதிரிகளிடம் யார் போர் செய்கிறார்? இந்த எதிரிகளை விரட்டி அடிப்பது யார்? அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார், அவர் என்னோடு சொர்க்கத்திலே தோழமை கொண்டிருப்பார் என்று சொன்னவுடன் சஹாபாக்களில் அன்சாரி ஒரு நபி தோழர் அந்த எதிரிகளிடம் போர் செய்கிறார். போர் செய்து வீர மரணம் அடைகிறார். இதற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் நேசிக்கும் தூதர், வேறு ஒன்று காரணம் இல்லை. என்னுடைய தூதருடன் நாளே அந்த மறுமை நாளிலே அந்த சொர்க்கத்திலே இருப்பேனே, அது எனக்கு போதும் என்ற அந்த மனதோடு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஹைபருடைய போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நாளை ஒரு மனிதரும் கொடி கொடுக்கப்படும். அந்த மனிதரை அல்லாஹ் நேசிப்பார், அந்த மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பார், அந்த மனிதர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார் என்று சொன்னவுடன் அந்த சஹாபாக்கள், அங்கே இருந்த அந்த போர்க்களத்திலே இந்த சஹாபாக்கள் எப்படி நாளை கழித்தார்கள், மூழ்கி விட்டார்கள். அந்த நாளில் என்னிடத்திலே அந்த கொடி கொடுக்கப்பட வேண்டுமே, என்னுடைய தூதருடைய நேசத்தை நான் பெற வேண்டுமே, என்னுடைய இரட்சகனுடைய நேசத்தை நான் பெற வேண்டுமே என்பதற்காக வேண்டி அந்த நாள் முழுவதும் மூழ்கி கடந்தார்கள். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வைத்திருந்தார்கள். இரண்டாவது கலீஃபா உமர் சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிரை தவிர மற்ற அனைத்தையும் உங்களை நான் நேசிக்கிறேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், யா உமர், யா உமர், உமரே, உன் உயிரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக ஆகும் வரை நீ முஃமினாக மாட்டாய் என்று சொன்னவுடன் யாரை பார்த்து சைத்தான் விரண்டு ஓடுவானோ அந்த நேரத்தில் உமர் சொன்னார், என் உயிரை விடவும் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நேசத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நபியை உயிரை விட நேசிக்கிறார்களா? இன்றைக்கு நேசம் என்ற பெயரிலே மார்க்கத்தில் இல்லாத செய்கிறார்களே. நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே மௌலூத் ஓதுவது, நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது, இதுவா நேசம்? இதுவா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்,
மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை புகழ்ந்து விட வேண்டாம். என்னை ஏதாவது சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய நபி என்று சொல்லுங்கள், அது போதும் தான் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்குள்ள மனிதர்கள், இன்றைக்குள்ள அதிகமான முஸ்லீம்கள் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே படைத்த இறைவனுக்கு நபியை ஒப்பாக்குகிறார்கள். இதுவல்ல நேசம். நபியை நேசிப்பெண் என்பது அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுவது, அல்லாஹுடைய சொல்லை பின்பற்றுவது, அல்லாஹுடைய செயலை பின்பற்றுவது, இதுதான் நேசம். என்னுடைய வாழ்க்கையை மாற்றியவரை நான் சொர்க்கத்திலே காண வேண்டும். என்னுடைய தூதரிடத்தில் நான் பேச வேண்டும், என்னுடைய தூதருடைய பேச்சை நான் செவி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அடியார்களும் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரை நாம் இந்த உலகத்திலே நேசித்து வாழ்கிறோமோ நாளை அந்த மறுமை நாளிலே அவரோடு இருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நபியை உயிரை விட நேசம் வைக்க வேண்டும். அவருடைய சொல்லை பின்பற்றுவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.